என்ன முடிக்கிறா? என்னடா இது நெஜமாவே அடிக்கிறீங்க? நெஜமாவே நகை திருட வந்தாக்கா? நோ மென்ஷன் மாலதி, டோன்ட் மென்ஷன். நான் உண்மையை சொல்லட்டுமா? அந்த ரவுடி பசங்களை விட்டு நான் தான் உன்னை வழிமறைக்க சொன்னேன். டேய், நான் மிரட்டுற மாதிரி மிரட்டுறேன், நீங்க ஓடி போயிடுங்கன்னு. அவங்க என்னையே உதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உன்னை காப்பாத்துறதுக்காக அவங்கள போட்டு அடிச்சு உதைச்சு நகையை எடுத்து வந்துட்டேன். இந்த உன் நகை. ரவி, ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்க? உன் அன்பை சம்பாதிக்கிறதுக்கு தான் மாலதி. அவன் காதலுக்கா உயிரையே தியாகம் பண்றான். அப்புறம் நான் உண்மையே தியாகம் பண்ணேன். ஐயோ, உங்களை என்ன செய்யறதுன்னு தெரியல. பேசாம லவ் பண்ணிடும். புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே, பூவைய ஜாடையும் பொய்யே பொய்யே, கலைகள் சொல்வதும் பொய்யே பொய்யே, காதல் ஒன்றுதான் மெய்யே மெய்யே, அழகு என்பதும் மெய்யே மெய்யே, ஆசை என்பதும் மெய்யே மெய்யே, பழகும் நோக்கம் மெய்யே மெய்யே, உங்கள் பாஷை ஒன்றுதான் பொய்யே பொய்யே. புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. நீல கண்கள் தாமரை போல் சிவப்பது போது, நினைவில்லாமல் மார்பிலே மயங்கும் போது, வார்த்தை ஜாலம் பேச்சிலே வருவது போது, மங்கையின் மடியிலே புரளும் போது, ஆயிரம் பொய் சொன்னால் காரியமாகும். அந்த நாளில் அது தானே காவியமாகும். அழகு என்பதும் மெய்யே மெய்யே,
ஆஹா. ஆசை என்பதும் மெய்யே மெய்யே பழகும் நோக்கம் மெய்யே மெய்யே உங்கள் பாஷை ஒன்றுதான் பொய்யே பொய்யே புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. என்னதான் பெண்ணிடத்தில் இத்தனை இயல்பு? இங்குதான் தோன்றியது முத்தமிழ் சங்கம். பொன்னிலே தோய்த்தெடுத்த பூவையரங்கம். போதையில் ஆட வைக்கும் ஆடலரங்கம் தேனிலவு காண்பதற்கு தேடுது நெஞ்சம். வானிலவின் கீழிருந்து வாடுது மஞ்சம். புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. பூவையர் ஜாடையும் பொய்யே பொய்யே. கலைகள் சொல்வதும் பொய்யே பொய்யே. காதல் ஒன்றுதான் மெய்யே மெய்யே. புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. வேண்டியதுதான் இப்படிக்கு ரவி. ரவி, ஆ? யாருக்கடா லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்க? எங்க அப்பாவுக்கு தாண்டா. இரவு போஸ்ட் பண்றதுக்கு கவர் எடுத்து வரேன். மாமா சின்னதுரைக்கு என்னை மிகவும் பிடித்து விட்டது. அவர் மகள் மாலதியை எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க சம்மதித்து விட்டார். நான் கிழித்த கோட்டை சின்னதுரை தாண்டுவதே இல்லை. கூடிய சீக்கிரமே கல்யாணத்திற்கு நாள் குறிக்க வேண்டியதுதான். இப்படிக்கு ரவி. ஐயோ ரவி, என்னடா இது இப்படி ஒரேடியா புழுகி லெட்டர் எழுதிருக்க? சின்னதுரை எப்ப அவனுக்கு பொன் கொடுக்க சம்மதித்தாரு? நீ யாருன்னு தெரியாமலேதான் உங்க கூட அவர் சிநேகிதமா இருக்கல. இதுல என்னடா தப்பு? மாலதி தான் என்ன காதலிக்கிறாளடா. பின்னால நடக்க போறத நான் முன்னாடியே எழுதுறேன், அவ்வளவுதான். ஏய், எங்க அப்பாவுக்கு இப்படி எழுதினாதான் மனசு சந்தோஷப்படும். டேய் ரவி, உன்னோட நான் அறிவுல பெரியவன். நான் சொல்றதை கேள்றா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லப்பா. ஆயமுடுறா, எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். இத பாருடா, மத்தவங்க லெட்டரை நீ படிச்சதே தப்பு. மத்தவங்களுக்கு நீ லெட்டர் எழுதிட்டே தப்ப. டேய் ரவி, அட்ரஸ் ஆகுது, நிஜம் அட்ரஸ் எழுதுறா. கல்யாணி, கல்யாணி, சீக்கிரமா இங்க வாய. என்னங்க என்ன நம்ம ரவி லெட்டர் எழுதிருக்கான். இதுக்கா இப்படி கூச்சல் போடுறீங்க? இறங்குங்க கீழே. ஐயோ, விஷயம் தெரியாம பேசுறியே. ரவி சின்னதுரைய சரி கட்டிட்டானா. இப்ப அவன் கிழிச்ச கோட்டை சின்னதுரை தாண்டது இல்லையா? அப்படியா? மாலதிக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சா. சீக்கிரமே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி லெட்டர் எழுதிருக்கா. அப்பா நிஜமாவா? மாறாத மனசையும் மாத்தி விட்டானே. என்ன இருந்தாலும் என் மகன் இல்லையா? ஆனா புத்திசாலியா இருக்கிறானே. கல்யாணி, கல்யாணி, சின்னதுரை என்னமோ பெருந்தன்மையா விரோதத்தை விட்டு கொடுத்துட்டான். சரி, ஆனா அவனா தன் கைப்பட எனக்கு ஒரு சின்ன லெட்டர் போட்டுக்க கூடாது? 2 வரி, ஒரு கார்டு. அதனால என்னங்க, அவருக்கு வெக்கமா இருக்குதோ என்னவோ. நீங்க தான் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதிடுங்களேன். கரெக்ட். அவன் எழுதட்டாண்டா, நான் எழுதுறேன். இந்தாங்க எழுதுங்க. அடே சின்னதுரை, அன்பார்ந்த சின்னதுரைக்கு விரோதம் பாராமல் என் மகன் ரவி மீது நீ காட்டும் அன்பை பற்றி அவன் எழுதியிருக்கிறான். மாலதியும் அவனும் ஒருவரை ஒருவர் நேசிப்பதை கேட்க எனக்கு மிகவும் சந்தோஷம். நம் 2 குடும்பங்களையும் ஒன்று சேர்ப்பதற்காக என் மகன் ரவி செய்த சபதத்தில் அவனுக்கு வெற்றிதான், மற்றவை நேரில். இப்படிக்கு கனக தப்பை. எப்படி கச்சிதமா இல்ல? அப்படியே நம்ம ரவிக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. அவனுக்கு எதுக்கு? உங்க மச்சினருக்கு நீங்க லெட்டர் எழுதுனது நம்ம ரவிக்கு தெரிஞ்சா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப கரெக்ட். அப்பா, அப்பா, என்னமா லெட்டர் வந்திருக்கு. எங்க இருக்குப்பா லெட்டர்? கனக சபை. அந்த அயோக்கியன் கனக சபை தான் எழுதியிருக்கான். ஐயோ, படிக்காம விட்டு இருந்துட்டீங்களா? என்ன எழுதியிருப்பான்? மன்னிப்பு கேட்பான், பொண்ணை கொடுப்பான். உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டோட வச்சாலும் வச்சுக்கணும், ஏதோ அவன் மகனு கொடுக்க மாட்டான். My God, ரவி என்னுடைய மகனா? அப்பாவை நல்லா ஏமாத்திருக்காரே.
இருக்கட்டும் இருக்கட்டும். ரவி ரவி என்னடா? டேய் உனக்கு லெட்டர் வந்திருக்குடா. யார்கிட்ட இருந்துடா லெட்டரு? எங்க அப்பா கிட்ட இருந்து. என்ன எழுதிருக்காரு? ஐயோ என்னடா இது லெட்டர் ஐயோன்னு ஆரம்பிச்சிருக்காரு. இல்லடா நான் சொன்னேன் ஐயோ. ஏன் ஐயோ? எங்க அப்பா சின்னத்துறைக்கு லெட்டர் இருக்காராம். அதுக்கு என்ன ஐயோ? டேய் எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா சின்னத்துறை அவர் வீட்டுல என்ன சேர்க்கவே மாட்டாரா. ஐயோ எங்க அப்பாவுக்கு மூளையே கிடையாது. அது ஒன்ன பார்த்தாலே தெரியுது. நீயே உங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் வெற்றிகரமா முடிச்சுட்டா லெட்டர் எழுதின. அதனாலதான் அவர் சின்னதுரைக்கு இப்படி எழுதிருக்காரு. இப்ப நீ என்னடா செய்ய போற? நான் நேரா சின்னதுரை வீட்டுக்கு போறேன். சின்னதுரை ஐயோ அங்க போய் எங்க அப்பா எழுதின லெட்டர் சின்னதுரைக்கு கிடைச்சதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க போறேன். வந்துட்டான் ஈட்டிக்காரன் வந்துட்டான். டேய் நீ உள்ள போ, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். டேய் என்னடா அந்த ஈட்டிக்காரன் 1 இல்ல 2 இல்ல 70,000 சாப் 70,000 சாப்ன்றானே. நீ சொல்ற பொய் எல்லாம் கணக்கெடுத்து வைக்கிறானா? டேய் நீ உள்ள போக மாட்டா, போடா உள்ள. 70,000 நான் சாப் பணம் எப்ப தர? 1 இல்ல 2 இல்ல 70,000 சாப் 70,000. ஏயா என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்ல? பண விஷயத்துல நம்ம யாரும் நம்புறது இல்ல சாப். என் பேர்ல வீட்டு எழுதி தர சொன்ன எப்ப தர? யோ இன்னும் 2 நாள்ல இந்த வீட்டை உன் பேர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். ஆனா எங்க அப்பாவும் கையெழுத்து போட்டா விக்கிரய பத்திரம் சொல்லும். அதனால அவரும் ஊர்ல இருந்து வந்துட்டோம், அவர்த்தையும் கையெழுத்து வாங்கி கொடுத்துறேன். அவர் கையெழுத்து போடல சொன்னா எங்க அப்பா கையெழுத்து போடுறீங்க, அவரும் படிச்சவர் தான். அப்போ பத்திரம் சீக்கிரம் தயார் பண்ணி வீட்டை நம்ம பேர்ல எழுதி தரா. இல்ல நம்ம வாங்கி நம்ம போறா. அப்புறம் பத்தான் இப்படி செஞ்சான்னு வருத்தப்படுறான். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதயா. விவகாரத்தை கோர்ட் வரைக்கும் இழுத்துறாரு. எங்க குடும்ப மானமே போயிடும். அதுக்கு பயந்தாவது எங்க அப்பா நிச்சயம் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. நீ கவலைப்படாம போயிட்டு வா. அச்சா அப்ப நம்ம வராதா போறா. ரவி ரவி ஈட்டிக்காரன் போயிட்டானா? போயிட்டாண்டா. நீ சின்னதுரை வீட்டுக்கு போகல? ஆமாடா நான் மறந்தே போயிட்டேன். ஏ முத்து அந்த லெட்டர் சின்ன துறையில கிடைச்சிருமாடா? கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இனிமே நீ அவங்க வீட்டுக்கு போகவே முடியாது. மாலத்தி உனக்கு கிடைக்க மாட்டா. டேய் நான் என்னடா செய்யறது? வேற பொண்ணை காதலிக்க வேண்டியதுதான். நாளைக்கு காலையில எழும்பூர் ஸ்டேஷன் போ. ஏதாவது பொண்ணு பொட்டி கிடைச்சதுன்னா தூக்கிட்டு வந்துரு. டேய் பாப்பமே போடா உள்ள.